Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோவில் இப்போ ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரோஸ் கோல்ட் ஷேட்ஸில் உள்ள சுகர் பீட்ஸ் அண்ட் பேர்ல் பீட் வந்து 3mm சைஸில் உள்ள பேர்ல் பீட், சில்க் த்ரெட் வந்து சாரீ கலருக்கு மேட்சிங்காக உள்ள சில்க் த்ரெட், அண்ட் இந்த த்ரெட் வந்து ரோஸ் கோல்டு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்றாப்பில் மேட்சிங்காகவே எடுத்திருக்கேன். இது பிரைட் காப்பர் கலரில் இருக்காது, கொஞ்சம் காப்பர் ரிலேட்டடில் இருக்கும். ரோஸ் கோல்டு பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப மேட்சிங்காக இருந்துச்சு, இந்த த்ரெட் வந்து பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படியெல்லாம் டிசைன் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ளவுஸில் வந்து நான் இப்படி ஒரு லீஃப் டிசைனில் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இந்த லீஃப் பேட்டர்ன் டிசைனில் எப்படியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலாப்லேயே கொஞ்சம் ப்ரைட்டாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன், அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து க்ளோஸ் வியூவில் காட்டுறேன். இப்போ வந்து இந்த சென்டரில் இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிடணும். இதிலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிடணும். சில்க் த்ரெட் வந்து 2 strands ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு அண்ட் இப்படி ஒரு செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாங் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை பேக்வேர்டாக இப்படி எடுத்துகிட்டு லாக் செயின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் சைடில் இருக்கிற அந்த லீஃப் டிசைனில் டயக்ராமில் ஸ்டிச் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த சேம் ஸ்டிச்சஸே அப்படியே கண்டினியூ பண்ணணும். மாறி மாறி நம்ம கண்டினியூ பண்ணணும். அதாவது ஒரு சைடு இப்படி போட்டுட்டு தென் அதர் சைடில் அந்த டயக்ராம் லீஃப் டயக்ராமில் மாறி மாறி என்ன பண்ணிக்கிடணும், இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த லீஃப் வந்து ஃபுல்லாக கவர்ட் ஆகும். இந்த ஸ்டிச்சோடைய நேம் வந்து பிளாங்கெட் ஸ்டிச். சென்டர் லைனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஃபில்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா க்ளோஸ் வியூவில் இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஸ்டிச் கூட, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்டிச்சும் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் மறுபடியும் இந்த ஸ்டிச்சை வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு ஸ்டிச் நம்ம ஒரு டயக்ராமில் இப்படி ஃபில் பண்ணுறதுக்கும் ஃபில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கவர்ட் ஆகும். ஒரு ஸ்மால் லீஃப் அண்ட் ஃப்ளார் டிசைன் இந்த மாதிரி எல்லாம் இந்த ஷேப்பில் இருக்கிற டிசைனில் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் இப்படி ஒரு 2 லீவ்ஸுக்கு மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ நான் காட்டுற இந்த லீஃபில் வந்து இந்த சேம் லீஃப் டிசைன் தான். அதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டயக்ராம் நான் டார்க்கன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். இந்த லீஃபில் வந்து இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிற இந்த 2 லீவ்ஸில் வந்து ரோஸ் கோல்டு சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு காட்டினேன்ல, அதுக்கு இந்த த்ரெட்டு தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நம்பர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட் ரொம்ப நல்லா இருக்குது சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ ரோஸ் கோல்டு பீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீடு, கலர் ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு காப்பர் பீட் ஷேட்ஸில் நமக்கு கிடைக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது. பிஃபோர் தட் ஒரு டிப்ஸ் இப்போ உங்களுக்கு பிகினருக்கு சொல்லிக்கிறேன். இப்போ பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் 23 and 24 யூஸ் பண்ணிக்கிடணும். ஒன்லி செயின் ஸ்டிச்னால் 14 யூஸ் பண்ணிக்கோங்க, துலிப் நீடிலில் ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தால். ஸோ இப்போ 2 நீடில்லையும் பாருங்களேன் கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ 14 and 23 ஒரே கலரில் இப்படி த்ரெட்டை பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்பர் உங்களுக்கு தெரியாது. ஸோ 14 நீடிலுக்கு எல்லாமே நீங்கள் ஒரே கலர் த்ரெட்டை பைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 23 and 24க்கும் ஒரே கலரில் கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் கலரில் பைண்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 23 or 24 நீடில் யூஸ் பண்ணி பீட் ஸ்டிச் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம்.
இந்த சேம் சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். ஆனால் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி சென்டரில் லைனில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு லாங் செயின் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அண்ட் இப்போ பீடு நம்ம அந்த நீடில் எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டால் போதும், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாமல். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவுண்டிங்ஸ் வந்து எத்தனை பீடு வேணும் அப்படிங்கிறத டயக்ராமை பார்த்துட்டு கரெக்டாக லோட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடணும் லைனில். அண்ட் அதர் சைடு இப்படி லாங் செயின் கொடுத்துட்டு ஒரு ஸ்மால் செயின். அண்ட் பீடு எடுக்கிற மெத்தடையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் வியூலையும் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீடில் அந்த பீட்ஸ் என்டர் ஆயிரும். தென் நம்ம ஸ்டிச்சை ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸ்டிச் எல்லாமே ஒரே ஸ்டிச் தான் வரும், மெத்தட் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு வேரி ஆகும். லாங் செயின், ஸ்மால் செயின் அண்ட் பீடை நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி நீடில் பீட்ஸ் எடுக்கும்போது ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாமல் ஒன்லி ரைட் ஹேண்ட்டு நீடில் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். இந்த மாதிரி லீஃபுக்கு எல்லாமே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவுட்லைனில் செயின் ஸ்டிச் த சேம் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். 2 லீவ்ஸ்க்கு வந்து சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அனதர் 2 லீஃப்க்கு வந்து பீட் ஒர்க்கை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் செயின் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். கண்டினியூஸாகவே நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், அட் த டைம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து அவுட்லைன் எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது அப்படியே இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கும் என்ன செஞ்சுக்கலாம், செயின் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து ஸ்டிச் பண்ண போகிற ஸ்டிச்சில் வந்து செயின் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அதில் அப்படியே ஒரு பீட் ஒர்க்கும் ஸ்டிச் பண்ணி ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. 2 பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். 3 mm சைஸ் பேர்ல் பீட் அண்ட் ரோஸ் கோல்டு சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கிட போகிறோம். இப்போ நீடில் நீங்கள் த்ரெட்டை விட்டு ரிமூவ் பண்ணிடக்கூடாது. அட் த டைம் இந்த மாதிரி பீடை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு எங்கனக்குள்ளே நீங்கள் ஸ்டிச் பண்ணணுமோ அதை கரெக்டாக அந்த பீடு வழியை செயின் ஸ்டிச்சை எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடும். இந்த எட்ஜஸ்லலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னம்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். நெக்லைன் வந்து பேக் நெக் இந்த மாதிரியாக உள்ள டிசைனில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். நெக்லைனில் 2 rows ஆஃப் செயின் ஸ்டிச் அண்ட் டிசைன்ஸில் எல்லாமே பீட் ஒர்க் அண்ட் சில்க் த்ரெட்டில் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதனுடைய ஸ்லீவ் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைனில் ஹாஃப் ஸ்லீவ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கவர்டாக உள்ள டிசைனில் ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் எப்பயுமே நம்மளுடைய ஒர்க் வந்து நல்ல ஹைலைட் ஆகும். அண்ட் மேட்சிங்காகவே ஹேங்கிங்ஸும் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரியான ஒரு 4 மோட்டிஃபில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் எல்லாமே ரோப்பில் அட்டாச் பண்ணுறது எல்லாமே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரியே நமக்கு ரெடி ஆகிக்கிடும். அண்ட் இதுக்கு மேட்சிங்காகவே ஒரு ப்ரோச்சும் ரெடி பண்ணியிருக்கேன் வித் ஸ்டோன் ஒர்க்கோட. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.